டைரக்டர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம், லால், அமீர், பசுபதி நடிப்பில் வெளியாகியிருக்க ஒரு படம் தான் பைசன். இந்த படத்துக்கு ஆகப்பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு. மாரி செல்வராஜ் மீண்டும் ஜாதி படம் இயக்கியிருக்காரா? இந்த தீபாவளிக்கு இந்த படம் சரியான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்குமா, இல்லை ஜாதி கலவரத்தை தூண்டுற விதமாக இருக்குமா அப்படிங்கிற பல காசிப்புகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த படம் இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்கள் விஜய் டாமினிக். கபடினா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? நம்ம ஊரில் பிறந்துட்டு கபடி பிடிக்காம வேணாது இருப்பானா? பைசன் காலமடன். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மன்னத்தி அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு அதித்திறமையான கபடி பிளேயராக இருக்கவர் தான் கிட்டான் என்கிற துரு. ஒரு பக்கம் மன்னத்தி கிராமத்தில் பிறந்து இன்னொரு பக்கம் இந்தியாவுக்காக விளையாடக்கூடிய துரு. இந்த இரண்டுக்கும் நடுவில் அவருக்கு நடக்கக்கூடிய ஜேர்னி, அந்த ஜேர்னியில் அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய பகை, துரோகம், நட்பு, காதல், அப்பா அம்மா பாசம், அதை தாண்டி எப்படி ஒரு வேற்றுமையில் காண்ற ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு எமோஷனல் ட்ராமாவையும், அதே நேரம் மாரி செல்வராஜ் இதை ஜாதி படமாக தான் எடுத்திருக்காரா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலடியுமா இருந்தது தான் அந்த படத்தோட ஒன்லைன். அதுதான் அந்த படத்தோட கதைக்களம் அப்படின்னு கூட சொல்லலாம். படம் ஆரம்பித்து முதல் 20 நிமிஷம் விறுவிறுப்பு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாத அளவு போயிட்டு. காரணம் என்னென்னா, ஒரு நான் லீனியர்லேருந்து ஓப்பன் ஆகிற ஒரு கதைக்களம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா யார் துரு விக்ரம் எப்படி கபடி பிளேயராக மாறுறாரு, அவருக்கு என்ன நடக்குது, எப்படி இந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிற ஒரு ட்ராவலில் போயிட்டே இருக்கும். திரும்ப 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப லீனியர் இருக்குது, திரும்ப நான் லீனியர் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு கதைக்களம். ஒரு நான் லீனியருக்கும் ஒரு போர்ஷன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த படம் முதல்ல ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா, துருவிக்ரம் எப்படி ஒரு மன்னத்திக்கிட்டானா இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறப்பவே, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 1994 நடந்த ஒரு ஜாதி பிரச்சனை, ஒரு ஜாதி பிரச்சனை இல்லை, 2 ஜாதிக்கு நடுவில் நடந்த கலவரங்கள், அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கலவரங்கள் அப்படிங்கிறத உண்மை சம்பவத்தை எடுத்து இன்னொரு பக்கம் ஒரு ஃபிலிமாக மேக் பண்ணியிருக்காரு. மேக்கிங் ரொம்ப பெஸ்ட்டாக வந்திருக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, தென்னாட்டு தேசத்தில் வாழும் கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சத்யன் வாய்ஸில் ஆரம்பிக்குது. அந்த பாட்டுலேருந்தே நம்ம மாரி செல்வராஜோட உலகத்துக்கு போயிடும். எப்படி வாழை பார்க்கும்போது நம்ம அந்த உலகத்துக்கு போகிறோமோ, பரியர் மேரவல் பார்க்கும்போது அந்த உலகத்துக்கு போகிறோமோ, அந்த ஒரு உலகத்துக்குள்ள திரும்ப நம்மளை எடுத்துகிட்டு போகிறாரு. நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளோ பெரிய ரவுடித்தனமா மாதிரி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். ஒரு கட்டத்தில் எதுக்கு இவ்வளோ கஷ்டம், நம்ம இப்படி தான் வாழணுமா, பசுபதி அதில் ஒரு அப்பா ரோல் பண்ணிட்டு நம்ம இப்படி தான் வாழணுன்ற டைலாக்லாம் சொல்கிறப்போ, அப்படிப்பட்ட வாழ்க்கையே தேவையில்லை, ஏன் அப்படி வாழ்றீங்க நம்ம கேட்போம். ஆனால் அது ஆனால் கதை நடக்கிற 1994 அப்படிப்பட்ட ஒரு ட்ராவல் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் மாரி செல்வராஜ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் அப்படியே போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன நடக்கும் அப்படின்றப்போ ஒரு பிரேக்கில் விட்டுறாங்க. பிரேக்கோட வெளில வந்தோம் அப்படின்னா, மாரி செல்வராஜ் வழக்கம் போல் ஒரு ஜாதி படம் தானே எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் போய் பார்த்தா தான் இது ஜாதி படம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டையராக நிறைய விஷயம் வச்சிருப்பாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இங்கே ஒரு ஜாதி பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த பிரச்சனையை தாண்டி அடுத்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து போனீங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன், அதாவது தகுதி சார்ந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. அதை தாண்டி போகிறப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட் லெவலில் இருக்கப்போ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ஆடும்போது ஸ்போர்ட்ஸில் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போ ஊருக்குள்ளே உனக்கு ஒரு பிரச்சனை முடியும்னு கேட்டால் அது கிடையாது. பிரச்சனை அடுத்தடுத்து இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் உடச்சி உனக்கு பிரச்சனையே வர முடியாத இடத்துல நீ இருக்கணும், ஒரு அடையாளமாக இருக்கணும் அப்படிங்கிறத பை ஸ்போர்ட்டாகவும். இன்னொரு பக்கம் ஒரு அப்பா தான் அனுபவித்த அடக்குமுறைகளையும் தான் அனுபவித்த ஒரு வழிகளையும் இந்த ஜாதி பிரச்சனையால் தன்னை இழந்த ஒரு விஷயத்தை தன்னோட பையன் இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு எமோஷ்னலாக பசுபதியோட கேரக்டரை ரைட் பண்ணியிருக்காரு. அப்பாவா டு தி கோரில் இறங்கி செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை எப்படி பிரிக்கிறேன்னு தெரியல. மாரியும் அப்பாவும், மாரியும் அக்காவும், மாரியும் காதலியும், மாரியும் ஜாதியும், மாரியும் ஊரும், இது எப்படி பிரிக்கிறேனே தெரியல. மாரியும் அவரோட வளர்ப்பு பிராணியும் அப்படின்னு சொல்லி எப்படி பிரிக்கிறேனே தெரியல. அப்படியே அந்த படம் இருக்குது. ஒரு பக்கம் பசுபதியும் மாறி நம்ம துருவிக்ரம் எடுத்துக்கோமே, கிட்டான் எடுத்துக்கோமே, அப்பாவுக்கும் மகனுக்குமான ஒரு ஆத்மார்த்தமான பாசம், மகன் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம், அவன் வாழ்க்கையில், அதாவது ஸ்போர்ட்ஸில் மட்டும் இல்லை வாழ்க்கையிலே ஜெயிச்சிடணுங்கிற ஒரு உயிரோட்டம் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, இங்கே துருவும் அக்காவும், மாரியும் அக்காவும் அப்படின்றப்போ, மாரி செல்வராஜ் அக்கா அப்படிங்கிற கேரக்டர் எப்போவுமே ஸ்பெஷலாக ரைட் பண்ணுவார். அது வாழை படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கர்ணன் படமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அக்கா தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னோட குடும்பத்துக்கும் தன்னோட தம்பியை எலவேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ரஜிஷா விஜயன் துருவுக்கு அக்காவை நடிச்சிருக்காங்க. தன்னோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு பக்கம் துருவை மேலே எடுத்துகிட்டு வரதுக்கும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அழுத்தமாக இருக்குது. அதுக்கப்புறமா மாரியும் காதலியும், அனுப்பமா தான் இதில் துருவுக்கு பேரா பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அனுப்பமாவுக்கும் துருவுக்கும் எப்படியாப்பட்ட காதல் இருக்குது, இந்த காதலுக்கு நடுவில் சொந்தக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இதில் என்ன ஈவு கிளாஷஸ் இருக்குது, அப்போ அந்த காலகட்டத்தில் அது எப்படி இருந்திருக்கும், அனுப்பமா மாதிரியான ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கும், அதை தாண்டி அதில் ஒரு ஏஜ் அரசியல் ஒன்று இருக்கும், அந்த வயசு அரசியலும் அவங்க பேசியிருப்பாங்க. மாரியும் காதலியும் ஒரு வித்தியாசமான பார்வை. எப்படி வாழை படத்தில் ஸ்டூடெண்ட் டீச்சரை லவ் பண்ணுற மாதிரி ஒரு போர்ஷன் காட்டிருப்பாங்களோ, இதுலேயும் அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, மாரியும் ஊரும் அப்படின்றப்போ மாரி செல்வரை செலக்ட் பண்ணுற அந்த ஊரோட போர்ஷன்ஸ்லாம் வயல் சார்ந்த இடமா இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மனத்தையும் அப்படி தான் இருக்குது. அவர் ஒரு சம்சாரியா, ஒரு விவசாயியாக இருக்கார். யார், நம்ம துருவிக்ரமோட பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே. ஸோ துருவிக்ரம் முழுக்க எப்படி கபடி ஒரு பக்கம் விளாண்டு ஒரு பக்கம் அவரோட வாழ்க்கையை பார்க்குறாரு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவர் விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு ஆளாகவும் இருக்கார். மாரியும் ஜாதியும், இதை தான் பேசணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குறவங்க எல்லாருக்குமே மாறி ஒரு ஜாதி படம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்க்குறவங்களுக்கு தான் 2 ஜாதியில் 2 தலைவர், அமீர் ஒரு பக்கம், லால் ஒரு பக்கம் இருப்பாங்க. ஆனால் அவங்க மூலமாகவே அவர் ஒரு டைலாக் ஒன்று ரைட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதான் அமீர் டைலாக் சொல்கிறதெல்லாம்,
நம்ம எதுக்காக அருவா எடுத்தோங்கிறத நம்மளே மறக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று. 2வது நம்ம ஜாதியிலே நமக்கு துரோகிகள் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று. 3வது இங்கே ஜாதியே கிடையாது எல்லாம் சமம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அருவா எடுத்தோம். ஆனால் இன்னைக்கு நான் தான் உயர்ந்த ஜாதினா அந்த அருவா எடுத்து வெட்டிக்கிட்டு திரியிறாங்கன்னு சொல்லி ஜாதி பெருமை பேசுகிறவங்களே செருப்பால் அவங்க ஜாதி தலைவர் வச்சு செருப்பால் அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி தான் இந்த பக்கம் மோகன்லால். துரோகங்கிறது என்றைக்குமே தூரத்துலேருந்து உருவாகாது, கிட்ட தான் உருவாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மோகன்லாலோட ஜேர்னி மூலமாக சொல்லிட்டு போயிட்டாரு. படம் பார்த்து முடிக்கிற வரையும் ஒரு மண்வாசம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பக்கம் மாரி செல்வராஜ் எப்படி பரியேறும் பெருமாள்ல ரத்தம் கலந்த குத்தி கிழிச்சு சதை வெளியில் வர்ற காதல் கலந்த உணர்வு படமோ அந்த ஒரு படமாக மாரி செல்வராஜ் மீண்டும் கர்ணன்ல அந்தளவு குத்தி கிழிக்கிற அளவு வந்து ரத்தம் தெரிக்கிற அளவுக்கான காட்சிகள் கிடையாது. ஆனால் இதில் கேங் வார் கேங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அதே நேரம் வந்து ஜெயிக்கணும்னு போராடக்கூடிய ஒரு இளைஞன், அந்த இளைஞனை பின்னாடி இழுக்கக்கூடிய சொந்த ஜாதியில் இருக்கக்கூடியவங்க, அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவன் எப்படியோ மேலே வரணும்னு நினைக்கிறேன் அவங்க கூட பிறந்தவங்களும் அவங்க அப்பாவும் சொல்லிட்டு ஒரு எமோஷன் கலந்த ட்ராமாவாக எப்படி சொல்கிறேன், நம்ம பக்கத்து கிராமத்தில் நம்ம நண்பனுக்கு இங்கே நடந்த கதையெல்லாம் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம். ஒரு கட்டத்தில் வந்து நம்மளை எமோஷ்னலாக வைக்கிறாரு, கண்ணு கலங்க வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளை கோவப்பட வைக்கிறாரு, இவனை வெட்டுறான்னு சொல்லிட்டு இப்படியே எல்லா எமோஷன்ஸ்லேயும் மாரி செல்வராஜ் நம்மளை எடுத்துகிட்டு போகிறது மூலமாக பைசனை ஜெயிக்க வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். நிவாஸ் கே பிரசன்னா அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். எல்லாருக்குமே வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. என்ன அப்படின்னா சந்தோஷ் நாராயண் விட்டு எதுக்கு வந்து இவர் வந்தார், வாழைப்படம் ஜெயிச்சதுக்கு சந்தோஷ் நாராயண் மிகப்பெரிய காரணம், பரியர் பெருமாள் ஜெயிச்சது மிகப்பெரிய காரணம், இந்த படத்தை விட்டு ஏன் வந்தார் அப்படின்னு கேட்டால் ஆனால் அதுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இந்த படத்தில் நிவாஸோட இசை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரையும் நம்மளுக்கு போர் அடிக்காத படத்தோட ட்ராவல் பண்ணுற மாதிரி கபடிக்கு ஏற்ற ஒரு மியூசிக், காதலுக்கு ஏற்ற ஒரு மியூசிக், அப்பா அம்மா பாசத்துக்கு ஒரு மியூசிக்னு சொல்லிட்டு அரசியல் ஒரு மியூசிக்கு, சண்டைக்கு ஒரு மியூசிக்கு, கிளைமேக்ஸில் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு புல்லரிப்பு கொடுக்குற விதமாக ஒரு மியூசிக்னு சொல்லி நிவாஸ் கே பிரசன்னா அந்த படத்தை வந்து தெறிக்க விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தோட ஃப்ரேமிங்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபைனலாக அந்த படத்தில் தென்னாட்டு தேசத்தில் வாழும் கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சத்யனோட வாய்ஸில் ஆரம்பிக்குது இல்லையா, படத்தை அப்படியே உண்மையாகவே நம்மளை வந்து சவுத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. இந்த படம் சிட்டியில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ செட் ஆகும் தெரியல, ஆனால் முழுக்க சவுத்தில் இருக்க எல்லாருக்குமே செட் ஆகும். சொல்லப்போனால் திருநெல்வேலியில் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா கலவரம் வந்தால் கூட அது ஆச்சரியப்படுறது கிடையாது. ஆனால் இந்த படத்தை இன் டீட்டெயிலாக பார்க்குறவங்களுக்கு கலவரம் வேணாம், இனிமேல் எல்லாருமே சமம் அப்படின்னு வாழ்கிறதுக்கான ஒரு தாட் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த தீபாவளிக்கு இந்த படம் போய் பார்க்கலாமா, ஃபேமிலியோட என்டர்டெயினாக இருக்கும். ஏன்னா ரத்தம் தெரிக்குது, சதை குத்தி கிழிக்கிறாங்கலாம் சொல்கிறீ அப்படின்னு கேட்டால் ரத்தம் தெரிக்கிற குத்தி கிழிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிமேல் அப்படி ரத்தம் தெரிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு பொருட்டோட தான் இருக்கும். பட் அதை தாண்டி சாதிக்க துடிக்கக்கூடிய ஒரு இளைஞனும் அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழிகளும் அவன் சாதிச்சானா இல்லை அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு கேள்வியும் தான் அந்த படமாக இருக்குது. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது, எல்லாம் கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்கலாம், நம்பிக்கையோடு போய் பார்க்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு படம் தான். முகசொலிப்பான எந்த ஒரு காட்சிகளும் கிடையாது, காதல் மூடுறளவு எந்த ஒரு வசனமும் கிடையாது. மாரி செல்வராஜ் மீண்டும் வாழை மாதிரியான பரியரும் பெருமாள் மாதிரியான ஒரு உணர்வுபூர்வமான எமோஷனலான ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. எல்லாம் போய் தேட்டரில் பாருங்கள். பைசன் படம் உங்களுக்கு எப்படி இருந்தது, அந்த படம் மேலே நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்பு வச்சுருந்தீங்க, பைசன் படத்தில் நீங்கள் யாரோட கேரக்டர் பெருசாக எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற பல விஷயங்களை கண்டிப்பாக கருத்தில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.